Good morning students. Have a nice day. நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படினா World of Microbes. Microbesனாலே நமக்கு தெரியும் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அத பத்தி தான் full and full இந்த லெசன்ல பார்க்க போறோம். சோ அதனால இந்த லெசன் ஹெட்டிங் என்ன அப்படினா World of Microbes அப்படிங்கறோம். சரி இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி எல்லாம் படிக்க போறோம் அப்படினா எத்தனை குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது எதை பேஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க அப்படினா அந்த பாக்டீரியாவோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், அந்த பாக்டீரியாவோட அமைப்பு மற்றும் அதோட வடிவத்தை வச்சு அதையே டிஃபரண்ட் டைப்பா கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை டைப் ஆஃப் வைரஸஸ் இருக்கு. இன்னொன்னு இந்த மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரிகள் வந்து விவசாயத் துறையில, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல, மெடிசன்ல எல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குதுங்கறதையும் பார்ப்போம். அதே மாதிரி என்னென்ன வகையான நோய் தாக்கத்தை ஏற்படுத்துது, மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அந்த டிசீஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது, கடத்தப்படுது அப்படிங்கறதையும் பார்ப்போம். இன்னொன்று அந்த நோய் உருவாக்கக்கூடிய காசேட்டிவ் ஏஜென்ட்டோட தன்மை எப்படி இருக்குது, அதாவது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அது வந்து என்னது ரொம்ப அதிகமான வீரியத்தன்மையுடையதா, விருலண்டா, விருலண்டா இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசீஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால் வரக்கூடிய டிசீஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு லெசன் போகிறதுக்கு முன்னாடி அதில் இன்ட்ரடக்ஷன். மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது க்ரீக் வேர்டில் மைக்ரோ அப்படின்னாலே ஸ்மால், பயோஸ் அப்படின்னாலே லைஃப் பியரிங் உயிரோடு இருக்கக்கூடியது, லாஜி அப்படின்னாலே ஸ்டடி. அப்போது சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரோடு இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசமை பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்லலாம், மைக்ரோபயாலஜி. பயாலஜியில் இதுவும் ஒரு பிரான்ச் தான். இந்த மைக்ரோபயாலஜியில் ஃபுல்லாக எதை பற்றி தான் டீல் பண்ணியிருப்பாங்க, டீல்னால் எதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் சைஸ், ரொம்ப வெரி மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் சைஸில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸை மட்டும் இதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா அண்ட் வைரஸஸ், இது எல்லாமே மைக்ரோ ஆர்கனிசம். இப்போ இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அக்வாட்டிக்கில் தண்ணிலையும் இருக்கும், டெரஸ்ட்ரியல் நிலத்துலையும் இருக்கும். அப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கு இல்லையா, அதுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்னொன்று லிவிங் ஹோஸ்ட் உயிரோடு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸா, அனிமல்ஸா, ஹியூமன் பீங்ஸா, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மைக்ரோப்ஸ் இருக்கும். மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட என்ன சொல்கிறது நார்மல் டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேயும் இந்த மைக்ரோப்ஸ்னால் என்னாக முடியும், சர்வைவ் ஆக முடியும். அப்போ எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில், ஐஸ் ஷீட்ஸ் டெம்பரேச்சரே இல்லாமல் ரொம்ப -°C போயிட்டுருக்கூடிய அந்த ஐஸ் கேப்ஸில் அந்த இடத்துலையும் இருக்க முடியும். வாட்டர் பாடிஸ், அதாவது எந்தெந்த வாட்டரில் சால்ட் கண்டென்ட் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அங்கே வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரியான தண்ணிலையும் என்ன இந்த மைக்ரோ ஆர்கனிசம் சர்வைவ் ஆகும். இன் ஆரிட் பிளேசஸ், ஆரிட் அப்படின்னா டெசர்ட், பாலைவனமாக இருக்கக்கூடிய பிளேசஸில் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி சப்ளை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, லிமிட்டெட் வாட்டர் சப்ளையாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஏரியா எல்லா இடத்துலையுமே என்ன மைக்ரோப்ஸ் வந்து சர்வைவ் ஆகும். ஆனால் இதில் ஒரு சில மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியல்னால் பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்ன ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இந்த மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் ஆகுது அப்படின்னா கர்ட், பிரெட், சீஸ், ஆல்கஹால், வேக்சின்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், இது எல்லாமே வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியாவே மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கனிசம். ஆனால் ஒரு சிலது அதர்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கோ, அனிமல்ஸ்க்கோ, ஹியூமன் பீங்ஸ்க்கோ வந்து டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது, தீங்கு தரக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் அண்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது, ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது, ஹியூமன் பீங்க்கு வந்து எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோப்ஸ் அது அண்ட் தயர் டைப்ஸ். மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டா எல்லா மைக்ரோ ஆர்கனிசம் ஒரே சைஸில் இருக்காது, எல்லாமே எப்படி இருக்குது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டா அதோட சைஸ்னு அதோட அளவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில், ஹேபிடேட் அது வாழக்கூடிய வாழிடம், மெட்டபாலிசம் அந்த மைக்ரோ ஆர்கனிசமோட பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் மாறுபாடுகள் இருக்கும். இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் நம்ம யூனிசெல்லுலார் சொல்லலாம், மல்டி செல்லுலார் சொல்லலாம், செல்லுலார். யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெல்லுலார். இந்த யூனிசெல்லுலார் மைக்ரோப்க்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா. மல்டி செல்லுலார், மல்டி அப்படின்னாலே மினி நிறைய இருக்கக்கூடியது, அப்போ அதை வந்து மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்கை.
ஏ செல்லுலார், ஏ அப்படின்னால இங்கே வந்து நத்திங், செல்லே கிடையாது. அப்போது செல் இல்லாமல் இருக்கக்கூடியது ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ செல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வைரஸ். அப்போ இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்டு ப்ரோடிஸ்ட்ஸ். இதெல்லாமே என்ன தான் ஃபுல்லாகவே மைக்ரோப்ஸ் தான். அடுத்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம நார்மல் ஐனால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் இது மைக்ரோஸ்கோபிக், ஒரே ஒரு சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்கும். ப்ரோகேரியட்டிக் ஆர்கானிசம், ப்ரோகேரியட்ஸ்னால இங்கே வந்து மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. நியூக்ளியஸும் இருக்காது. அப்போ இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. மீதி அதர் செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே வந்து என்ன இருக்காது, இந்த பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாக்டீரியல் ஸ்பீசிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அது சிங்கிள் செல் ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த நூலிலை வடிவத்தில் இருக்கும். அது வந்து என்ன ஆயிருக்குன்னா லூஸாக ஜாயின் ஆகி ஒரு செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதோட சைஸ், இந்த பாக்டீரியாவோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தேன் 1 to 10 மைக்ரோமீட்டர் இன் லென்த்து. அதோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 1 to 10 மைக்ரோமீட்டர் இன் லென்த், அதை விட கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதோட விட்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 0.2 to 1 மைக்ரோமீட்டர் இன் விட்த் இருக்கும். இந்த பாக்டீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். மொட்டைல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், மூமெண்ட் அசைவு இருந்துச்சுன்னா அது மொட்டைல் பாக்டீரியா. நான் மொட்டைல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது, நான் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் மொட்டைல். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளெஜெல்லா. அந்த ஃப்ளெஜெல்லா எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த செல் சர்ஃபேஸோட செல் சர்ஃபேஸில் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ளெஜெல்லா யூஸ் ஆகுதுன்னா மோட்டிலிட்டின்னு இந்த மூமெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா வந்து அதோட ஷேப்பை வச்சு எத்தனை டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஷேப்னா அதோட வடிவத்தை வச்சு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா. ஸ்பெரிக்கல்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது. அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காக்கை பாக்டீரியா. ஃப்ளூரலில் சொல்லும்போது காக்கைன்னு சொல்லுவோம். அதே ஒரு சிங்கிள் செல்லை குறிக்கிறதுக்கு காக்கஸ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா. ராடுனா குச்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. அந்த ராடு ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெசில்லை பாக்டீரியா. ராடு ஷேப்டு பாக்டீரியாவை என்ன சொல்லுவோம் பெசில்லை பாக்டீரியா. இது ஃப்ளூரலில். சிங்குலரில் சொல்லும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. ஸ்பைரல்னா சுருண்ட வடிவத்தில் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைரல்லா. அதே சிங்கிள் செல்லை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைரல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாக்டீரியாவோட ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம எத்தனை டைப்பாக சொல்கிறோம் அப்படின்னா 3 டைப்ஸாக சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஒரு பாக்டீரியல் செல் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, முன்னாடி நம்ம பாக்டீரியாவுக்கு கீழே ஒரு பிக்சர் பார்த்தோம்ல, அதை பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஒரு பாக்டீரியல் செல் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் செல் மெம்ப்ரெயின் இருக்கும், செல் வால் இருக்கும். அதை சுற்றியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தின்னாக இருக்கக்கூடிய கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் வாலோட அவுட் சைடில் ஃப்ளெஜெல்லம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மோட்டிலிட்டிக்காக. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிலி. அந்த செல் மெம்பரேனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் போர்ஷன் என்ன சொல்லும் அப்படின்னா சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசமுக்குள்ளே தான் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், குரோமோசோம் இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ பிளாஸ்மிட், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த பாக்டீரியல் செல்லோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். பாக்டீரியல் செல் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் செல் மெம்பரேன் இருக்கும். அந்த செல் மெம்பரேனை சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரிஜிட்னு இது நல்லா ஹார்டாக இருக்கக்கூடிய செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு சில பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைடில் அந்த செல்வால் இருக்கு இல்லையா, அதில் அடிஷ்னலாக இன்னொன்று ஸ்லிம் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கேப்சியூல். இந்த கேப்சியூல் ஃபுல்லாக எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ்னால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்குன்னு உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கும். அந்த சைட்டோபிளாசம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியாய்டு இருக்கும், ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்டு டிஎன்ஏ இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டிஎன்ஏ தான் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா
ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த பாக்டீரியாவோட கேரக்டரை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த டிஎன்ஏ தான். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான புரோட்டீன் சிந்தசிஸ், புரத உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த இதில் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. லேக்னா குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடும் எதுக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சைட்டோபிளாசம்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோஸ்கோப் அண்ட் மைக்ரோப்ஸை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது, கண்டுபிடிச்சது யாருன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆண்டன் வான் லியூவன்ஹாக். ஆண்டன் வான் லியூவன்ஹாக், இந்த நேம் நல்லா ப்ரொனன்ஷியேட் பண்ணிக்கங்க. ஆண்டன் வான் லியூவன்ஹாக் இவர் தான் ஃபஸ்ட்டு மைக்ரோபயாலஜிஸ்ட். அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணார், கண்டுபிடிச்சார். அவரோட ஓன் மைக்ரோஸ்கோப்பை டிஸ்கவர் பண்ணார். இந்த இயர் 1674 என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட அந்த பல் இருக்கு இல்லையா, அதில் பிளேக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த பிளேக் அப்படிங்கிறது வந்து பார்த்து அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது சின்ன டெபாசிட் மாதிரி இருக்கும், அதாவது உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டீத்துலேருந்து ஒரு சின்னதை எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணும்போது பார்த்துட்டு அவரே வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா அவர் அப்சர்வ் பண்ணதில் குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னது அதை வந்து நல்லா சுற்றிட்டு இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நார்மல் ஐனால் பார்க்க முடியாது. இன்விசிபிள் டு நேக்கட் ஐ. நேக்கடுன்னா நார்மல் ஐனால் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை எதில் மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும், மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பேர். இந்த மைக்ரோஸ்கோப்பை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணவர் தான் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக். எந்த இயர் அப்படின்னா 1674. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாக்டீரியா. இனி அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வைரஸ். இந்த டேர்ம் வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லத்தீன் மீனிங்கில் வைரஸ் அப்படின்னாலே அதோட பொருள் என்ன அப்படின்னா வெனம். வெனம் அப்படின்னாலே என்னது பாய்சன், நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா என்னது பாய்சனஸ் ஃப்ளூயிடு, நஞ்சுள்ள திரவம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு வைரஸ்க்கு வந்து லத்தீன் மீனிங்கில். இந்த வைரஸ் அப்படிங்கிறதுல வந்து செல்லெல்லாம் கிடையாது. நம்ம முன்னாடியே ஏ செல்லுலார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ இது வந்து நான் செல்லுலார், இதில் செல் கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட். செல்ஃப்னா அதை தன்னைத்தானே அது பெருக்கிக்கும். எப்போ வந்து தன்னைத்தானே வந்து ரெப்ளிகேட் பண்ண அப்படின்னா எப்போவாவது ஒரு லிவிங் செல்ஸ் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்குள்ளே போனதையும் வந்து என்னாகும் இந்த வைரஸ் வந்து அதோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வைரஸ் எதனால் மேடப் ஆஃப் ஆனது அப்படின்னா ஃபுல்லாக ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் அதை கவர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரலில் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. அவுட் சைடில் இருக்கக்கூடியது ப்ரோட்டீன், சென்ட்ரலில் என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல் இதர் என்னவாக இருக்கலாம், ஒன்று ஆர்என்ஏவாக இருக்கலாம், இன்னொன்று டிஎன்ஏவாக இருக்கலாம். மேக்ஸிமம் பிளான்ட் வைரஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அது எல்லாமே ஆர்என்ஏ இருக்கும். அனிமல் வைரஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஆனால் இதுலேயே ஒரு சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அனிமல் வைரஸ் ஆர்என்ஏவாக இருக்கலாம், ஒரு சில பிளான்ட் வைரஸ் டிஎன்ஏவாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்னால தான் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இந்த ப்ரோட்டீன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 60 to 95% ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னது இந்த வைரஸில் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்டாக இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் இதர் டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா என்னது ஆர்என்ஏவாக இருக்கலாம். டிஎன்ஏவுக்கு எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ், ஆர்என்ஏவுக்கு எக்ஸாம்பிள் டொபேக்கோ மொசைக் வைரஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கிள், ஒரே ஒரு சிம்பிள் தனியாக இருக்கக்கூடிய வைரஸ் பார்ட்டிக்கிள் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விரியான் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கிள், தனியாக சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வைரஸ் பார்ட்டிக்கிள் தான் என்ன சொல்கிறோம் விரியான் அப்படிங்கிற. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே தான் வளரும் மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னா லிவிங் செல்ஸ். எப்போ வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய செல்ஸுக்கு உள்ளே என்ட்ரு ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆரம்பிக்கும், க்ரோ ஆகும், வளர்ந்து மல்டிப்ளிகேஷன் அதோட நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற அதர் மைக்ரோ ஆர்கானிசமோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசமாக தான் மைக்ரோப்ஸாக தான் இருக்குது இந்த விரியான்ஸ் அப்படிங்கிறது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 18 to 400 நேனோமீட்டர், 18லிருந்து 400 நேனோமீட்டர் வரைக்கும் இதோட சைஸ் வந்து என்ன ஆகும், இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸோட சைஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். இது எதுலையெல்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங், ஈவன் பாக்டீரியாவோட பாடியில் கூட என்ன ஆகலாம் இந்த விரியான்ஸ் வந்து உயிரோடு இருக்க முடியும், வாழ முடியும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து என்ன பண்ணுது ஈஸியாக ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிட்னா கடத்தப்படுது. ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து ஈஸியாக
டிரான்ஸ்மிட் பண்ணுது. என்ன அப்படின்னா விரியான்ஸ் அப்படிங்கிறது. ஒரே ஒரு சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கல் இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம், விரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ். வைரஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கும் என்னது ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இது 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து லிவிங், இன்னொன்று நான் லிவிங். உயிரோடையும் இருக்கும் உயிரற்றதாகவும் இருக்கும். எப்போ லிவிங்காக இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸோட பாடிக்குள்ளே என்ட்ராகும்போது இது எப்படி இருக்கும், லிவிங் கேரக்டராக இருக்கும். அந்த லிவிங் ஆர்கனிசமோட பாடியிலேருந்து அவுட் சைடு என்விரான்மெண்ட்டுக்கு வந்தது அது எப்படி இருக்கும், நான் லிவிங் கேரக்டராக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸ் உயிரோடு இருக்கும்போது அதுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், எய்தர் அது டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லைன்னு என்னது ஆர்என்ஏவாக இருக்கலாம். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து என்ன ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட்னா அதோட நம்பர் வந்து மல்டிப்ளை ஆகிறது, இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோஸ்ட் பாடியில், அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய செல்ஸு ஹோஸ்ட் பாடியில் இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். இது வந்து ஈஸியாக என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட், எந்த விருந்தோம்பி செல் இருக்கோ அதை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாமே வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ். அடுத்தது நான் லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வைரஸ் வந்து எப்போவுமே அவுட் சைடு த ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட் பாடியிலேருந்து அவுட் சைடில் வந்தது எப்படி இருக்குன்னா இன்னர்ட் அப்படின்னா செயலற்ற மெட்டீரியலாக இருக்கும், செயலற்ற நிலையில் காணப்படும். இந்த வைரஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரேனும் கிடையாது, செல்வாலும் கிடையாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இது வந்து ஏ செல்லார், நான் செல்லார் அப்படின்னு. அப்போ செல் மெம்பரேன், செல்வால் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வைரஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ், ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரி இதெல்லாமே கம்ப்ளீட்டாக இது ஆப்சென்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் லிவிங் கேரக்டராக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் இருக்குது. கிறிஸ்டலைஸ்னு என்னது, படிக வடிவத்தில் காணப்படும். இது வந்து வைரஸ்க்கு உண்டான கேரக்டர், லிவிங் கேரக்டர் அண்டு நான் லிவிங் கேரக்டர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மோர்டூனோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வைரஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்கும், கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கும், 60 to 95% ப்ரோட்டீன் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்னது, நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோமா. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக் ஆர்என்ஏ. ப்ரோட்டீன் வந்து என்னது, ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக் ஆர்என்ஏ வைரஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவேன், விரியாய்ட்ஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக் ஆர்என்ஏ வைரஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், விரியாய்ட்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா பிளான்ட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிட்டு பிளான்ட் செல்லில் தான் இருக்கும். பிளான்ட் செல்லுக்கு என்னது, டிசீஸை காஸ் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வைரஸ். எத்தனை டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிளான்ட் வைரஸ். எந்த வைரஸ் வந்து பிளான்ட்ஸை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளான்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களில் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் பிளான்ட் வைரஸ். எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ். கீழே கொடுத்துருக்குது இது வந்து என்னது, டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர். மேலே ஆர்என்ஏ இருக்குது, அதை சுற்றி என்னது கேப்சிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அனிமல் வைரஸ். அனிமல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். அப்போ எந்த வைரஸ் வந்து அனிமலுக்கு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணி அனிமலுக்கு டிசீஸை காஸ் பண்ணுதோ அதை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், அதாவது ஹெச்ஐவியை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் என்னது, ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அண்டு போலியோ வைரஸ். மேலே கொடுத்துருக்கிறது அந்த ஹெக்ஸகோனல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்களே அது வந்து என்ன அப்படின்னா அடினோ வைரஸோட ஸ்ட்ரக்சர். மேலே கேப்சோமி இருக்குது, சென்டரில் டிஎன்ஏ இருக்குது, அடுத்து என்ன சரௌண்ட் பண்ணி கிளைகோ ப்ரோட்டீன் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கீழே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ. மேலே மெம்பரேன் என்வலப் இருக்குது, அந்த ஆர்என்ஏவை சரௌண்ட் பண்ணி கேப்சிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அனிமல் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜஸ். எந்த வைரஸ் வந்து பாக்டீரியல் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுதோ, பாக்டீரியல் செல்லுக்கு டிசீஸை காஸ் பண்ணுதோ அதே தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியோஃபேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா T4 பாக்டீரியோஃபேஜ். இது கீழே கொடுத்துருக்கிறது பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா டிஎன்ஏ தான். இதுக்கு வந்து மேலே ஹெட் இருக்குது, டெயில் ஃபைபர், அதே மாதிரி டெயில் ஷீத், இதெல்லாமே வந்து இதில் பாக்டீரியோஃபேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வைரஸோட கேரக்டர்ஸ் அண்டு ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் வைரஸில் அனிமல் வைரஸ், பிளான்ட் வைரஸ் அண்டு பாக்டீரியோஃபேஜஸ். அடுத்தது நம்ம என்ன மைக்ரோ ஆர்கனிசம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்கை. இந்த ஃபங்கையில் வந்து என்ன கிடையாதுன்னா குளோரோஃபில், அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில் வந்து கிடையாது. ஸோ அப்போ இதோட நியூட்ரிஷனல் நீடு, உணவுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய லிவிங் செல்ஸையோ அல்லது டெட் இறந்து போன ஹோஸ்ட் ஆர்கனிசமையோ வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்.
இந்த ஃபங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரசைட்ஸ். லிவிங் செல்ஸில் ஃபங்கை ஒட்டிட்டு உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா அதை பேரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அல்லது டெட் ஆர்கானிக் மேட்டர், இறந்து போன ஒரு பொருளில் இந்த ஃபங்கை ஒட்டிட்டு உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்கையோட பாடி தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்கை ஆஃப் த பாடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்ட் தாலஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல் டீஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட வித் எவ்வளோ இருக்குன்னா 1 to 5 மைக்ரோமீட்டர் வித் இருக்கும். இது பார்க்குறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப், வட்ட வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃப்ளெஜெல்லாவெல்லாம் கிடையாது. அதனால இதை வந்து என்னது நான் மோட்டைல். ஃப்ளெஜெல்லா இருந்தால் தான் என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போ இந்த ஃபங்கையில் வந்து ஃப்ளெஜெல்லாவெல்லாம் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். ஸோ இது வந்து என்ன ஆகாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஃபார்மில் இருக்குது. அந்த மல்டி செல்லுலார் ஃபார்மில் இருக்கும்போது அந்த தாலஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைசீலியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய ஹைஃபே ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஹைஃபே நிறைய சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆனது என்னென்னு சொல்கிறோம், மைசீலியம் அப்படிங்கிறோம். அதில் ஹைப்பே அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஹைப்பாக இருக்கு இல்லையா, அதில் அதோட வைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 to 10 மைக்ரோமீட்டர் வைடு இருக்கும். இது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த டியூப்லைக் ஸ்ட்ரக்சரில் என்ன ஃபில் ஆகிருக்குன்னா உள்ள புரோட்டோபிளாசம் இருக்கும். அதே மாதிரி எனது உள்ள ஃபுல்லாக செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃபங்கை அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபங்கைக்கு மேலே என்ன இருக்கும், செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த செல்வால் எதனால் மேடப் ஆஃப் ஆனது அப்படின்னா செல்லுலோஸ் ஆர் கைட்டினால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இந்த ஃபங்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமில் சின்ன சின்ன வேக்யூல்ஸ் இருக்குது. அந்த வேக்யூல்ஸ் வந்து எது மூலமாக ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா செல் சாறு இருக்குது இல்லையா, அது மூலமாக ஃபில் ஆகிருக்கும். நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, ரைபோசோம் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபங்கையோட சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னா கிளைக்கோஜென் ஆர் ஆயில் குளோபியூல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து இந்த ஃபங்கை அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஃபங்கையில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன், அதாவது ஃபங்கை வந்து எப்படி அதோட ஜென்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வெஜிடேட்டிவ் மெத்தடு, செக்ஷுவல் மெத்தட், அதே மாதிரி ஏசெக்ஷுவல் 3 மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் வெஜிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா பைனரி ஃபிஷன், பட்டிங் அண்டு ஃப்ராக்மெண்டேஷன், இது மூலமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இது வெஜிடேட்டிவ். ஏசெக்ஷுவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகிறது, கொனிடியா. அடுத்தது செக்ஷுவல் மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் கேமிட் ஆந்த்ரிடியம், ஃபீமேல் கேமிட்டாஞ்சியம், இது ரெண்டும் சேர்ந்து ஃபீமேல் கேமிட் ஊகோனியம். இந்த ஆந்த்ரிடியம் ஊகோனியம் ரெண்டும் சேர்ந்து என்னது செக்ஷுவல் மெத்தடில் ஃபங்கையை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே கீழே கொடுத்துருக்கிறது ஈஸ்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனிசிலியமோட ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒன் டைப் ஆஃப் வைரஸ் பார்ட்டிக்கிள் தான். பட் அந்த எக்ஸாக்ட் இதை வைரஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேர்ம் பிரியான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காயின் பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்டான்லி பி ப்ரூசினர், இந்த இயர் 1982. அவரோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டான்லி பி ப்ரூசினர். எந்த இயர்லைனா 1982 பிரியான் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணுறாரு. இந்த பிரியான்ஸ் அப்படிங்கிறது வைரஸ் பார்ட்டிகல்ஸ் தான். இதில் என்ன மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒன்லி ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்காது. என்ன மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே தே டூ நாட் கண்டெயின் நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸை விட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். ஈஸியாக வந்து என்னது இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது, இன்ஃபெக்ஷியஸ் டு அதர் ஆர்கானிசம்ஸ். இந்த பிரியான்ஸ் அப்படிங்கிறது எதில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நியூரான்னா என்னது நரம்பு செல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அனிமல்ஸோட நரம்பு செல்களாக இருக்கலாம் அல்லது நம்ம ஹியூமன் பீங்ஸோட நரம்பு செல்களோட என்ன இருக்கலாம் இந்த பிரியான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ராடு ஷேப், குச்சி வடிவத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிரியான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் பார்ட்டிகல்ஸ்னு தெரியும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா நார்மலாக அந்த நியூரான்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன பண்ணும், மாற்றத்தை உருவாக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றம் நடக்கும்போது இதோட முடிவில் என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நர்வஸ் டிஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், டீஜெனரேட்னா அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது. இதில் இந்த பிக்சரில் பார்த்தோம்னா தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் வந்து இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. செகண்ட் கொடுத்துருக்கிறது அப்நார்மல். அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது தெரியுதா, அது வந்து என்ன அப்படின்னா ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர். இந்த பிரியான்ஸ் என்ன பண்ணியிருக்கு, அந்த அந்த நியூரானோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் மாதிரி இருக்குது. இதில் வந்து எனக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா,
அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நர்வஸ் டிஷ்யூ வந்து என்ன ஆயிரும், டீஜெனரேட்னா அழிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் பார்த்தோம். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அண்டு பிரியான்ஸ். அடுத்தது வந்து இது வரைக்கும் அதோட கேரக்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஹியூமன் பீயிங்க்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது. நம்ம பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு பார்த்தோமா, அது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எனது இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டு எனது ஹியூமன் ஃபைபர் மனித நலத்துக்கு வந்து நிறைய வகையில் உதவியாக இருக்குது. இதில் அந்த மைக்ரோ ஆர்கனிசமோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துறையில் என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் இன்வால்வ் ஆகுது, எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்குது. எப்படி அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாகவும் இருக்குது, இன்னொன்று பயோ ஃபர்டிலைசராகவும் இருக்குது. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு இல்லையா, தீங்கு தரக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் இருக்குது. அதே மாதிரி பயோ ஃபர்டிலைசர், தாவரம் நல்லா வளர்கிறதுக்காக நம்ம உரம் போடுவோம் இல்லையா, அப்போ அந்த பயோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிற உரமாகவும் எனது மைக்ரோ ஆர்கனிசமே இருக்குது. அப்போ அந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதுலையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைட்டல் அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ரோல் எதில் அப்படின்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். இதில் எல்லாமே வந்து சைக்கிளிங் ப்ராசஸ் நடக்கும். கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள். அப்போ இந்த சைக்கிளில் சைக்கிள் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ ஃபர்டிலைசர். மைக்ரோப்ஸ் வந்து பயோ ஃபர்டிலைசராக எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயிலில் இருக்கும்போது சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை வந்து என்ன பண்ணுது, அதிகப்படுத்துது. அப்போ அந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட் அதிகப்படுத்துறதுனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பயோ ஃபர்டிலைசராக ஆக்ட் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா, சயனோபாக்டீரியா அண்டு ஃபங்கை. இது 3 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ்க்கு மெயின் சோர்ஸாக இருக்கக்கூடியது. இந்த 3மே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு தாவரம் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய நைட்ரேட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி தரக்கூடியது என்ன அப்படின்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்டு ஃபங்கை. அதான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து என்னது அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான். இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்ஸில் இருக்கலாம், அட்மாஸ்பியரில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா என்னது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் பிளான்ட்ஸ். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு சில தாவரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தாவரங்களோட ரூட் இருக்கு இல்லையா, வேரில் வந்து சின்ன முடிச்சா இருக்கும். அந்த வேர் முடிச்சுகளையே வந்து பாக்டீரியா இருந்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அப்போ ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா அசட்டோபாக்டர், நாஸ்டாக். இது ரெண்டுமே எப்படின்னா ஃப்ரீ லிவிங்காக இருக்கக்கூடியது, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியது. சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ரைசோபியம் அண்டு ஃப்ராங்கியா. சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ்க்கு ரைசோபியம் அண்டு ஃப்ராங்கியா. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எப்படி பயோ ஃபர்டிலைசராக ஆக்ட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஆர் பேத்தோஜெனிக் ஆர்கனிசம். ஹார்ம்ஃபுல்னால் தீங்கு தரக்கூடியது, பேத்தோஜெனிக்னால் இது நோயை உருவாக்கக்கூடியது. இந்த ஆர்கனிசம்ஸ் கிட்டேருந்து பிளான்ட் தாவரத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கனிசமை யூஸ் பண்ணி ஹார்ம்ஃபுல் ஆர்கனிசம்ஸ் கிட்டேருந்து பிளான்ட்டை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத எனது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அல்லது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அதை வந்து ஷார்ட்டாக நம்ம பிடி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா தான். இது வந்து என்ன ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா க்ரை ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரோட்டீன் என்ன அப்படின்னா க்ரை ப்ரோட்டீன். இந்த க்ரை ப்ரோட்டீனே என்ன அப்படின்னா டாக்ஸிக்னு என்னது நச்சுத்தன்மை வாய்ந்தது தான். எதுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா இன்செக்ட் லார்வா, இந்த பூச்சி இருக்குல்லையே அந்த பூச்சிகளோட லார்வா அதுக்கெல்லாம் வந்து டாக்ஸிக். அப்போ இந்த க்ரை ப்ரோட்டீனை வந்து நம்ம பிளான்ட் மேலே அப்ளை பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன புழு மாதிரி இருக்கக்கூடிய அந்த லார்வல் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், இறந்து போயிடும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இருக்கு இல்லையா அதோட ஸ்போர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன ஃபார்மில் அப்படின்னா சேச்செட்ஸ். எப்படி சேச்செட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் பேக்கில்
பவுடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடரை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் டிசால்வ் பண்ணி எந்த பிளான்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி வரும். தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த இன்செக்ட் லார்வே கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், இறந்து போயிடும். பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகுது, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூட் நாடியூல்ஸ், அதாவது பல்ஸ்னால் பருப்பு வகை செடி, இல்லை அப்படின்னா லெக்யூமினஸ் பிளான்ட், இந்த பட்டாணி, அவரை, பாசிப்பயிறு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாமே என்னதான் லெக்யூமினஸ் பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டுன்னு நம்மளோட பிளேஸில் எங்காவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டோட ரூட்டை வந்து நல்லா அதில் இருக்கக்கூடிய ரூட் நாடியூல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு க்ரஷ் பண்ணிடணும், நொறுக்கிட்டு கிளாஸ் ஸ்லைடில் வச்சு பார்த்தோம், தண்ணி ஒரு ட்ராப் டிஸ்டில்டு வாட்டரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து குட்டி குட்டியாக மைக்ரோப்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மைக்ரோப்ஸ் தான் என்ன அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு எக்ஸாம்பிள் ஃப்ராங்கியா, ரைசோபியம், அது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தொழிற்சாலைகள். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னா ஃபெவரேஜஸ், கூல்ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில், அதே மாதிரி இந்த காஃபி, டீ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிளேசஸில், கேர்டு ப்ரிப்பரேஷனில், ஆசிட்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, நிறைய வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ், அதுவும் ஹியூமன் பீங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் ஃபெவரேஜஸ்னால் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் தொழிற்சாலைகளுக்கு இல்லையா, குளிர்சாதன தொழிற்சாலைகள், அதில் வந்து எப்படி என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபெவரேஜஸ்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபெவரேஜஸ் லைக் வைன் அப்படிங்கிறது வந்து எதோட ஃபெர்மெண்டேஷன் அப்படி இதுலேருந்து கிடைக்குதுன்னா கிரேப் ஃப்ரூட்ஸ், திராட்சைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த திராட்சை பழத்தையே நொதிக்க வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்னது இந்த வைன். இதில் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா சக்காரோமைசிஸ் செரிவிஷியே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் இந்த வைன் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்யூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்டு டொபேக்கோ லீவ்ஸ். இதில் வந்து காஃபி விதை இருக்கு இல்லையா, அது டீ லீவ்ஸ், அதே மாதிரி டொபேக்கோ லீவ்ஸ், இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுலேயே என்னது மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது. பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்ட் கோகோ அப்படிங்கிறது என்னது, அதுவும் காஃபி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். அப்போ அந்த கோகோ அண்டு காஃபியோட விதை இருக்கு இல்லையா அது, ப்ளஸ் லீவ்ஸ் ஆஃப் டீ, தேயிலை இலை, டீயோட இலை, அண்டு டொபேக்கோ புகையிலை இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து எதில் ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பாக்டீரியாவில்னா பேசிலஸ் மெகாட்டீரியம். அப்போ இந்த காஃபி, கோகோ பீன்ஸில், டீ லீவ்ஸில், டொபேக்கோ லீவ்ஸ்லையெல்லாம் இந்த பேசிலஸ் மெகாட்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அரோமா, ஸ்பெஷல் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. காஃபி, டீ இதெல்லாம் போடும்போது எனக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, அது எல்லாமே என்ன ரீசனால் வருது, இந்த பேசிலஸ் மெகாட்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியானால. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கேர்டு, தயிர் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா என்னங்கிறத பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா லாக்டோபேசிலஸ் ஸ்பீசிஸ். இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா மில்கை வந்து கேர்டாக கன்வெர்ட் பண்ணுது, பாலை தயிராக மாற்றக்கூடியது என்ன அப்படின்னா லாக்டோபேசிலஸ் ஸ்பீசிஸ். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்டு விட்டமின்ஸ். ஆர்கானிக் ஆசிட், என்சைம் அண்டு விட்டமின் ப்ரொடக்ஷனில் என்ன இன்வால்வ் ஆகுது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதில் ஆக்சாலிக் ஆசிட், அசிடிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட், இது மூணையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல என்ன ஃபங்கை இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நைகர். இந்த ஃபங்கை தான் என்னது ஆக்சாலிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ் லைக் லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ் அண்டு குளுக்கோஸ் ஆக்சிடேஸ். இதையும் எதுலேருந்து தான் டெரிவ் பண்ணுறாங்க, மைக்ரோ ஆர்கானிசம் டெரிவ்னா எடுக்கிறது. இந்த என்சைம் லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேஸ் அண்டு குளுக்கோஸ் ஆக்சிடேஸையும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இன்னொன்று நம்ம முன்னாடி ஈஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா ஃபங்கையில், அந்த ஈஸ்ட்டில் வந்து என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது. ஈஸ்ட் ஆர் தி ரிச் சோர்ஸ் ஆஃப்
விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அப்போ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எதில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஈஸ்டில் அதிகமாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளில் என்னென்ன மைக்ரோப்ஸ் எதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத பார்த்தோம். ஃபெர்மெண்டட் ஃபெவரேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சக்கரோமைசிஸ் செர்விசியே, காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ், டொபேக்கோ லீவ்ஸ்க்கு வந்து என்ன மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் பண்ணாங்கன்னா பேசிலஸ் மெகாட்டீரியம், ப்ரொடக்ஷன் ஆஃப் கேர்டுக்கு லாக்டோபேசிலஸ் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் ஆக்சாலிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட்க்கு ஃபங்கஸ், ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர். அதே மாதிரி மைக்ரோப்ஸ்லேருந்து தான் எனது லிப்பேஸ், இன்வெர்டேஸ், ப்ரோட்டியஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸுங்கிற என்சைம் டெரிவ் பண்ணுறாங்க. ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் மெடிசன், அதாவது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் மெடிசன் மருத்துவத்துறையிலையும் என்ன இருக்குது, இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதில் இந்த மெடிசனில் நம்ம 2 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா வேக்சின். ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு வேக்சின்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கனிசமோட மெட்டபாலிக் ப்ராடக்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுறது ஆன்டிபயாட்டிக்ஸு. வேக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசமே வந்து இன்ஆக்டிவ் கில் பண்ணி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து என்னது வேக்சின். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுலேருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதுலேருந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோப்ஸ் வந்து மெடிசினல் ஃபீல்டில் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிற பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மெட்டபாலிக் ப்ராடக்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். இது வந்து ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். இது என்ன பண்ண அப்படின்னா அதர் மைக்ரோ ஆர்கனிசமோட க்ரோத்தை வந்து தடை செய்யும். இன்ஹிபிட்ரின்னு எனது தடை செய்கிறது. டெட்ரிமெண்டல் அப்படின்னா அதர் மைக்ரோப்ஸ்க்கு தீங்கு தந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிறதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் மூலமாக தான் ஃபீவர் வந்திருக்கு. அப்போ ஸோ அந்த மைக்ரோ ஆர்கனிசமோட இதையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டதையும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன ஆயிரும் இன்ஹிபிட், அது வந்து தடையாயிரும். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அது வந்து என்ன பண்ணிடும் அழிச்சிரும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எந்த இயரில் அப்படின்னா 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபெக்டியஸ் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காலரா, டிப்தீரியா, நிமோனியா, டைஃபாய்டு இதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு என்னது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லேருந்து என்னென்ன ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். பாக்டீரியா அப்படின்னு எடுத்துகிட்டு அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ். இதுலேருந்து என்ன ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரோமைசின். இதுலேருந்து எரித்ரோமைசின் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பேசில்லஸ் சப்டிலிஸ் இதுலேருந்து பேசிட்ராசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மூணுமே அப்படின்னு என்ன பாக்டீரியல் ஸ்பீசிஸ். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபங்கையிலிருந்து என்னது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கையிலேருந்து பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செஃபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் இதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செஃபலோஸ்போரின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபங்கை 2 டைப் ஆஃப் ஃபங்கை, அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா வச்சு என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே என்ன அப்படிங்கிறது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கனிசமோட அந்த மெட்டபாலிக் ப்ராடக்ட் வந்து என்னது இன்னொரு மைக்ரோ ஆர்கனிசமோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அல்ல அப்படின்னு இன்னொரு மைக்ரோ ஆர்கனிசமோட க்ரோத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சிருதுங்கிறது என்னென்னு சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேக்சின்ஸ். இந்த வேக்சின் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மைக்ரோப்பை வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷன் செயலற்ற நிலைக்கு கொண்டு போயோ அல்லது அந்த மைக்ரோப்ஸை கில் பண்ணியோ அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வேக்சின்ஸ் அப்படிங்கிறோம். இந்த இன்ஆக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால் என்ன பண்ண முடியாது டிசீஸை காஸ் பண்ண முடியாது. இன்ஆக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் அதனால் என்ன பண்ண முடியாது நாட் ஏபிள் டு காஸ் த டிசீசஸ். அப்போ இது என்ன பண்ண அப்படின்னா இந்த இன்ஆக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஏஆர் டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க பாடியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி விட்டது உடனே என்னாகும் அப்படின்னா
அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த ஹியூமன் பீயிங்கோட பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் வேக்சின் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அதில் ஃபஸ்ட் ஒன் டைப் ஆஃப் வேக்சின் அப்படின்னு எடுத்துகிட்டா மொத்தம் 4 டைப் ஆஃப் வேக்சின் கொடுத்துருக்காங்க. லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், இன்ஆக்டிவேட்டட் அதாவது கில்டு ஆன்டிஜன், சப்யூனிட் வேக்சின் பியூரிஃபைடு ஆன்டிஜன்ஸ், டாக்ஸைடு இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன்ஸ். அதுலேருந்து என்னென்ன நேம் ஆஃப் த வேக்சின் என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த லைவ் அட்டெனுவேட்டட் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னது இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. அட்டெனுவேட்டட்னால இந்த இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய போது ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் என்னென்ன வேக்சின் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்னா MMR. என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ண அப்படின்னா மீசல்ஸ், மம்ஸ் அண்டு ருபெல்லா. மீசல்ஸ், மம்ஸ் அண்டு ருபெல்லா இந்த 3 டிசீஸையும் க்யூர் பண்ணுறதுக்காக போடக்கூடிய வேக்சின் தான் என்ன அப்படின்னா MMR. நெக்ஸ்ட் ஒன் PCG, பேசிலஸ் கால்மெட்டி-கியூரின். பேசிலஸ் கால்மெட்டி-கியூரின் இது வந்து என்ன டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா டியூபர்குலோசிஸ் டிசீஸை க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ஆக்டிவேட்டட் கில்டு ஆன்டிஜன், அந்த மைக்ரோப்ஸை வந்து கில் பண்ணி அது மூலமாக ப்ரிப்பேர் பண்ண வேக்சின் என்ன அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட், அதாவது இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ். இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் இது என்ன டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படின்னா போலியோ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப் யூனிட் வேக்சின். சப் யூனிட் வேக்சின் அப்படிங்கிறது பியூரிஃபைடு ஆன்டிஜன் கொடுத்துருக்காங்களா. இது வந்து எப்படி பியூரிஃபை பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங் இருக்காங்களே அவங்ககிட்டருந்து பிளட் கலெக்ட் பண்ணி அந்த பிளட்லேருந்து சீரம் லிக்விட் போர்ஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதாக என்ன அப்படின்னா இந்த சப் யூனிட் வேக்சின். இது வந்து வேக்சினோட நேம் என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். எந்த டிசீஸ்க்கு கொடுத்தா க்யூர் ஆகும் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி இதை வந்து க்யூர் பண்ணுது. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டாக்ஸைடு. இதுவும் என்னதான் இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் தான். டெட்டனஸ் டாக்ஸைடு டிடி டெட்டனஸ் டிசீஸை க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் டிப்தீரியா டாக்ஸைடு. டிப்தீரியா டாக்ஸைடு டிப்தீரியா டிசீஸை க்யூர் பண்ணுது. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மெடிசினல் ஃபீல்டில் எந்த அளவுக்கு என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன்டிபயாட்டிக்ஸுக்கும் பார்த்தோம், அதே மாதிரி எனது வேக்சின்ஸுக்கு பார்த்தோம். அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துகிட்டா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரி, மெடிசன் எல்லா ஃபீல்டுலேயும் எனது ஹியூமன் பீயிங்க்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.